அனைவருக்கும் வணக்கம். எழுத்ததிகாரத்தின் 4வது இயல் புணரியல். இந்த புணரியல் எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் உணர்த்துவது என சொல்லப்படுகிறது. உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது மொழிகள் புணர்தற்குரிய கருவியின் இயல்பு கூறினமின் புணரியல் எனப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ புணருதலுக்குரிய இயல்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு அந்த 2 சொற்கள் இருக்கு இல்லைங்களா? நம்ம எதுக்காக நான் இந்த தயக்கத்தோட சொல்றேன் அப்படின்னா, இந்த வருமொழி, நிலைமொழி இந்த 2 சொற்கள். இது நன்னூலார் காலத்துல வழங்கப்பட்டது. ஆனா இங்க நிறுத்த சொல்லை குறித்து ஒரு கிளவி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் அதை சொல்றதுல கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனா இங்க பொதுவா நம்ம பார்க்கும்பொழுது நிறுத்த சொல் குறித்து ஒரு கிளவின்னு தான் தொல்காப்பியர் பயன்படுத்துறாரு. ஆனாலும் எல்லாரும் நம்ம இயல்பா நம்ம படித்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலைமொழி வருமொழி அப்படின்றது. அதை நம்ம தெளிவுபடுது. சரி, அப்ப இந்த பகுதியில இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் இது தெரியணும். அப்பதான் மொழி இறுதி எழுத்துக்களா எதெல்லாம் வரும், மொழி முதல் எழுத்துக்களாக எது வரும், அவை இரண்டும் அடுத்தடுத்து வரும்பொழுது ஒரு சொல் நின்று வருகின்ற சொல் வரும்பொழுது, அப்போ நிற்கின்ற அந்த சொல்லுடைய இறுதி, வருகின்ற சொல்லுடைய முதல், இதுதான் அந்த புணர்ச்சி விதிகள் நமக்கு பயன்பாட்டில் வருது. அப்ப இது தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளால புணர்ச்சி விதியை தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அப்படி நின்னாலுமே என்னென்ன வகையான புணர்ச்சிகள், இப்ப எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா தோன்றல், தெரிதல், கெடுதல், இயல்பு அப்படின்னு இந்த 4 வகை சொல்றாங்க இல்லைங்களா? இது எல்லாம் தான் இங்க சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இறுதி எழுத்தா எது இருக்கும்? உயிர் இருக்குமா, மெய் இருக்குமா? முதல் எழுத்தா எது இருக்கும்? உயிரா, மெய்யா? இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்த பகுதியில சொல்றதுனால இத புணரியல் அப்படின்னு சொல்றாரு. புணர்தற்குரிய கருவியின் இயல்பு கூறினமையின், அந்த இயல்பு எது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இயல்பு சொன்னதுனால இது புணரியல் என ரொம்ப அழகாக இந்த வரையறை செய்திருக்கிறாங்க. எனக்கு இந்த பகுதி இயல்பு கூறினமேன் அப்படின்னு சொல்றது மிக பொருத்தப்பாடு உடைய ஒரு சொல்லாடலாக உணர முடிகிறது. நம்ம அடுத்த காணொலியிலிருந்து நூற்பாக்கான செய்திகள்ல நம்ம கவனம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.